பிபிஇ பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஒர்க் லொகேஷன்ஸில் நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள். இது வந்து ஆபத்துகளை வந்து நீக்காது. அந்த ஆபத்துகளோட தீவிரத்திலிருந்து நம்மளை கடைசியாக காப்பாற்றுற ஒரு பாதுகாப்பு கவசம். முதலாவதாக சேஃப்டி ஹெல்மெட்டு நம்ம ஃபாலிங் ஆப்ஜெக்ட் எங்கேயாவது நம்ம நடந்து போய்க்கிருக்கோம் சைட்டில் அப்படிங்கிறப்ப மேலேருந்து ஏதோ ஒரு பொருட்கள் கீழே விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தலையில் விழுகாமல் இருக்க வந்து அது நம்மளை பாதுகாக்கும். இல்லை நம்ம ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே விழுகும்போது கீழே எதுலேயும் நம்ம முட்டிடாமல் இருக்கோம், எதுலையாவது கீழே விழுகும்பொழுது நம்ம தலையில் காயம் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த சேஃப்டி ஹெல்மெட் உபயோகப்படுது. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப்டி கிளாஸ் வந்து எதுக்கு உபயோகப்படுத்துது? ஏதாவது ஃபாலிங் ஆப்ஜெக்ட் கண்ணில் ஏதாவது போய் டஸ்ட்டோ இல்லை வெல்டிங் கிரைண்டிங் பண்ணும்போது ஸ்பார்க்ஸோ வந்து கண்ணில் விழுகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது வந்து கண்ணை பாதுகாக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிளவுஸ் வந்து ஏதாவது ஷார்ப் எட்ஜஸ் எதுலையாவது நம்ம கைப்பற்றுச்சுன்னா கை வந்து டேமேஜ் ஆகும். அதுபோக கெமிக்கல் பெயிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உபயோகப்படுத்துகிறோம். அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வந்து கிளவுசஸ் இருக்குது, அதை வந்து ப்ராப்பராக நம்ம உபயோகப்படுத்தணும். நாலாவது சேஃப்டி ஷூஸ், ஏதாவது காலில் கனமான பொருட்கள் விழுந்துச்சுன்னா அதை வந்து நம்ம காலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் ஸ்லிப்பரி இடங்களில் நடக்கும்போதும் ப்ளஸ் எதுவும் மின்சாரங்களில் மிதிச்சிடாமல் இருக்கவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஐந்தாவது ஏர் ப்ரொடெக்ஷன். காது அதிகமான சத்தம் உள்ள இடங்களில் வேலை பார்க்கும் பொழுது நம்ம காதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஏர் ப்ரொடெக்ஷன் வந்து பயன்படுத்துகிறோம். ஏர் பிளக்ஸ்லாம் ஏன் அது உபயோகப்படுத்துகிறோம்னா, வருங்காலத்தில் நம்ம காது வந்து கேளாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம இப்போயே வந்து அதிக சப்தம் உள்ள இடங்களில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏர் பிளக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆறாவது மாஸ்க்கு, ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் வந்து டஸ்ட் உள்ள இடங்கள் அப்புறம் கேஸ் உள்ள இடங்கள் இந்த மாதிரி அதுவும் பயன்படுது. அதே போல் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாஸ்க் ரெஸ்பிரேட்டரிஸ் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. பிபி இல்லாமல் நம்ம வேலை பார்க்குறது வந்து ஒரு ரிஸ்க்கான ஜாப்புக்கு சமம். தயவுசெய்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. நம்ம கண்ட்ரீஸில் வந்து இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி ரிலேட்டபிளாக. அதனால் நம்ம தான் ஒரு சேஃப்டி கல்ச்சரை வந்து உருவாக்கணும். தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி பிபி உபயோகப்படுத்த வேண்டிய இடங்கள் கட்டாயமாக உபயோகப்படுத்த வேண்டிய இடங்களுக்கு நீங்கள் வந்து சென்றீங்க அப்படின்னா தயவு செய்து உபயோகப்படுத்துங்க. நம்ம குடும்பமோ எல்லாரும் வந்து நம்மளை நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை உபயோகப்படுத்துங்க. ஹேவ் ஏ சேஃப் டே மக்களே.